ஹாய் யுவர்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தூதுவளை ரசம். இது எப்படி செய்ய போகிறோன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது சளிக்கு ஒரு நல்ல அருமருந்து. இதில் நான் எலுமிச்சம்பழம் வச்சு செய்ய போகிறேன். தக்காளி எலுமிச்சம்பழம் வச்சு செய்ய போகிறேன். புளி இதுக்கு கிடையாது. மிளகு ஜீரகம் எடுத்துருக்கேன். சாதாரண உள்ள ரசம் மாதிரி தான். இதில் நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா எலுமிச்சம்பழமும் தூதுவளையும் நம்ம இதை சேர்க்க போகிறோம். மற்றபடி எல்லாமே ரசத்துக்கு உண்டான மற்றது எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தூதுவளையை எப்படி சரியான முறையில் நம்ம எடுத்துக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் சின்ன சின்ன முள் அதிகமாக இருக்கும். அதனால் அதை இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு அந்த முள்ளை எடுத்துருங்க. இல்லாட்டி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லேசாக வாயில் குத்தும். அதனால் இதை நீங்கள் இப்படி சுத்தம் பண்ணிக்கோங்க. தூதுவளை ஒரு கைப்பிடி அளவு போதும். ஒரு 4-5 பேருக்கு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு போதும். இதே மாதிரி வச்சுக்கோங்க. தக்காளியை நான் எப்போதுமே மிக்சியில் போட்டு அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா அந்த குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ சரி தக்காளியை தூக்கி தனியாக வச்சிடுறாங்க. அதை உணவில் சேர்க்குறது கிடையாது, பிசைஞ்சு சாப்பிட்றது கிடையாது. அதனால நான் மிக்சியில் பூண்டு ஜீரகம் மிளகு அரைக்கும் போதே இந்த தக்காளியும் சேர்த்து நான் அரைச்சிருவேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பூண்டை சேர்க்குறேன். பூண்டு நீங்கள் தேவையானதை எடுத்துக்கோங்க. நிறையா சேர்த்துக்கோங்க. பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனை வைக்க போகிறேன்னா அடுப்பில் ஒரு பேனை வச்சு செஞ்சோட்டி எண்ணெய் ஊற்றி அது லேசாக சூடேறட்டும். அதுக்கிடையில் நம்ம அந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளையை நைஸாக சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். முழுசாக நம்ம போட போகிறது கிடையாது. சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கடுகு தாளிக்க போகிறேன். அதை மேக்ஸிமம் எவ்வளவு முள் உங்களால் எடுக்க முடியுமோ அதை எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த கடுகோடு போட போகிறோம் அந்த தூதுவளையை. அதனால் நம்ம வதக்கும் போது அந்த முள் ஓரளவுக்கு இல்லாமல் போயிடும். அப்படியே சுருண்டு சின்னதாகிடும். இதில் நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, வேணால் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு தான் நம்ம மற்றபடி எல்லாத்தையும் சேர்க்கணும். பச்சையாக செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நல்லா எவ்வளோ முடியுமோ வதக்கிக்கோங்க. அதாவது தூதுவளை சளி இருக்கிற நேரம் நீங்கள் சேருங்க. சளி இல்லாத நேரம் நீங்கள் சேர்க்காதீங்க. ஏன்னா தூதுவளை சூடும்பாங்க. அதனால் நீங்கள் சளி பிடிச்சவங்க இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு தூதுவளை வதங்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இதை பூண்டு தக்காளி சில பேர் வதக்குவாங்க. ஆனால் நான் வதக்காமலே சேர்க்குறேன். ஏன்னா இதை நல்லா நம்ம அரைச்சிட்டோம். அதனால தேவையில்லை, தக்காளியை வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. தண்ணி ஊற்றி இந்த லேசாக இதை நம்ம கொதிக்க விட்ருவோம். ஏன்னா அந்த தூதுவளை நம்ம கொஞ்சமாக லேசாக வேகணும்ல. அதனால நான் இதை ஒரு 2-3 நிமிஷம் தான், ரொம்ப கிடையாது, 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதன் கூட கொஞ்சம் நம்ம இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழ ரசம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லது. லெமனில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம அதை அதிகப்படியாக உணவில் சேர்த்துக்கோங்க. தினம் மஞ்சள் பழங்கள் சேர்க்கணுன்னு டாக்டர் சொல்லுவாங்கள்ல, அதில் இந்த லெமனும் ஒன்று. அதனால் நீங்கள் புளி சேர்க்குறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் மரமோ இல்லை ஏதோ சீப்பாக கிடைக்கிற நேரத்தில் எலுமிச்சம்பழம் ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த தூதுவளையை புளி ஊற்றியும் நம்ம பண்ணலாம். இதே மாதிரி லெமன் எடுத்தும் நம்ம பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரசத்தில் நம்ம தூதுவளை இலையை அரிஞ்சு போட்டிருக்கிறதுனால கருவேப்பிலையை நீங்கள் ஒரு கருவேப்பிலையை கொத்தை எடுத்து 2ஆக கிள்ளி போடுங்க. இல்லாட்டி கருவேப்பிலை சாப்பிடலாம், உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா எடுத்து போடுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இந்த ரசம் பொங்கி வருது. இதை நல்லா நம்ம கொதிக்க விடக்கூடாது. ரசத்தை அதிகப்படியாக கொதிக்க விடக்கூடாது. பொங்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால தான் வெளில போகிறப்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சேஃபாக போனேன். வெளில யாருமே மேக்ஸிமம் போவாங்க. லாக்டவுன் இருந்தாலும் தேவையான பொருட்கள் வாங்க சில பேர் வெளில போவீங்க. வெளில போனால் சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க.